பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. ஆவணி திருவிழா 12 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். இத்திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தீபாராதனையும் நடந்தது. பின்னர் கோவில் உள்பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடி மரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதிகாலை 5:15 மணிக்கு கொடியேற்றப்பட்டது. இதையடுத்து கொடி மரத்திற்கு பால், பன்னீர், சந்தனம், விபூதி, மஞ்சள், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகங்கள் நடந்தது. இதனையடுத்து மகா தீபாராதனை நடைபெற்றது. கொடியேற்றம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். 12 நாட்கள் நடைபெறும் இந்த ஆவணி திருவிழாவில் தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் சுவாமியும் அம்பாலும் வெவ்வேறு வாகனங்களில் வெவ்வேறு கோலத்தில் எழுந்தருளி 8 வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார்கள். இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான 28ஆம் தேதி 5ஆம் திருநாள் குடைவரை வாயில் தீபாராதனையும், 30ஆம் தேதி 7ஆம் திருநாளன்று சுவாமி சண்முகர் சிவப்பு சாத்தி கோலத்திலும், 31ஆம் தேதி 8ஆம் திருநாள் பச்சை சாத்தி கோலத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்ச்சி நடக்கிறது. மேலும் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் 10ஆம் திருநாள் செப்டம்பர் 2ஆம் தேதி நடக்கிறது. இத்திருவிழாவின் அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் முன்னிலையில் கோயில் அறங்காவலர்கள், கோயில் பணியாளர்கள், மாவட்டம் நிர்வாகம் சார்பிலும் செய்து வருகின்றனர்.